ஒன்மே டெலிவலர்ஸ்க்கும் உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம எப்போ விழுவோம் அப்படின்னு தான் காத்துட்ருப்பாங்க. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும், இல்லை ஏதாவது ஒரு வீடு வாங்கினாலும், ஏதோ ஒரு கார் வாங்கினாலும், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்வீங்க. ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை நல்லா பழகி நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லும் போது அந்த இடத்துல மேபி உங்கள் முன்னாடி சந்தோஷப்படுவாங்களா இருக்கும். ஆனால் பின்னாடி அவங்க மட்டும் எப்படி வாங்கலாம், அவங்க எப்படியாவது வில்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எப்போ வீழ்த்தலாம் அப்படின்னு தான் நிறைய பேரோட எண்ணம். ஒருவேளை நம்ம கீழே விழுந்து நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையிலே கூட அவங்க நம்ம முன்னாடி ஐயோ இதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க இருதயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி தானங்க போகுது. ஆனால் சங்கீதத்தில் 118:13 சொல்லப்படு, நான் விழும்படி நீ என்னை தழுனாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். யாரோ நம்மளை விழணும், நம்ம வாழ்க்கையில் தோற்று போகணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாது, உயரவே கூடாதுன்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் பற்றி நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களை உயர்த்துறவர் கர்த்தர் தானாங்க. அவர் நினைச்சா யார் தடுக்க முடியும் சொல்லுங்கள். அவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் எதையும் பார்த்துக்கு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.